ஹே காய்ஸ், வெல்கம் பேக். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிராஃபிக்ஸ் மோட் தான். ஸோ கிராஃபிக்ஸ் மோட்னு சொன்ன உடனே 100 MB 150 MBக்கெலாம் கிராஃபிக்ஸ் பேக் இல்லை. இது வந்து இஎன்பி ப்ளஸ் ஒரு ஸ்கை பாக்ஸ் மோட். ஆல்ரெடி ஒரு ஸ்கை பாக்ஸ் மோட் போட்டிருக்கேன், பட் அதில் இஎன்பி மோட் போடல. இது வந்து ரெண்டுமே சேர்ந்து ஒரு மோட், ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராச்சும் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃபைலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபைல் கிடைக்கும். இல்லை ஃபஸ்ட்டு ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபைல்ஸ்ன்னு இருக்கும், அதையும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஃபைல் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. கலர் சைக்கிள்னு இருக்கா, அதை காப்பி பண்ணிவிட்டு ஆண்ட்ராய்ட் டேட்டா அப்புறம் சாம் ஃபைல் ஓப்பன் பண்ணி ஃபைல்ஸ் டேட்டா அதுக்குள்ளே கொண்டு போய் பேஸ்ட் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் திரும்பவும் வந்து டவுன்லோட் பண்ண அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து அதே தான் டேட்டா ஃபைல் ஓப்பன் பண்ணி செகண்டாக இருக்கும் டைம்ஸ் சைக் டேட்டான்னு, அந்த ஃபைல் காப்பி பண்ணிவிட்டு ஆண்ட்ராய்ட் டேட்டா சாம் ஃபைல் ஓப்பன் பண்ணி ஃபைல்ஸ் இதில் சாம்னு ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே கொண்டு போய் பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ திரும்பவும் டவுன்லோட் பண்ண ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதாவது ஸ்கை பாக்ஸ் ஸ்மூத் ஹெச்டிங்கிற அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணி அதில் com.rockstar gamesங்கிறத ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து GTA ஸ்கை பாக்ஸ் பேக்னு ஒரு கிளியோ ஃபைல் இருக்கும், அதை காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் கிளியோ ஃபோல்டரில் கொண்டு போய் பேஸ்ட் பண்ணிடுங்க. நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். ஸோ SA அதுக்குள்ளே கொண்டு போய் பேஸ்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம எந்த ஃபைல்ஸில் மோட் போட போகிறோமோ அந்த ஃபைல்ஸை வந்து வெளியே எடுத்து போட்டுக்கலாம். ஏன்னா Android 12க்கெல்லாம் IMG டூல் ஃபைல்ஸ் ஆக்சஸ் கிடையாது. ஸோ GTA 3.img ரெண்டு ஃபைலையுமே காப்பி பண்ணிவிட்டு வெளியே பேஸ்ட் பண்ணிடுங்க. அதில் கட் பண்ணிவிட்டு வெளியே பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து IMG டூல் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் ஓப்பன் IMG கிளிக் பண்ணிங்கன்னா ஃபைல்ஸ் ஷோ ஆகும். இதில் GTA 3.img அந்த கிளிக் பண்ணிவிட்டு 3 டாட் மேலே காட்டும், அதை கிளிக் பண்ணி ஆட் ஃபைல்ஸ் வித் ரீப்ளேஸுங்கிறத கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஸ்கை பாக்ஸ் மோட் அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணி ரீப்ளேஸ் DFFன்னு இருக்கும், அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு எல்லா ஃபைலையுமே கிளிக் பண்ணி செலக்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ ப்ராசஸ் ஆகும். இதுக்கப்புறமா திரும்பவும் மேலே இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணி ரீபில்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து TXT ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். TXT ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து GTA 3 நீங்கள் காப்பி பண்ண ஃபைலை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே ஒரு ஃபைல் இருக்கும், அதை கிளிக் பண்ணி செலக்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ கீழே ப்ளஸ் ஐக்கான் தெரியும், அதை கிளிக் பண்ணி ஃப்ரம் இமேஜ் அன்கம்ப்ரஸ்டு 32 BPP. அதுக்கப்புறம் வந்து நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைல் ஓப்பன் பண்ணணும். இதில் வந்து இம்போர்ட் டெக்ஸ்சர்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் இருக்கும், அது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி டிக் கொடுத்துக்கோங்க. இதிலெல்லாம் நான் காட்டுற மாதிரியே எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். மோட் போட்டாச்சு. இப்போ திரும்ப வந்து நம்ம கட் பண்ணி போட்ட ஃபைல்ஸ் எல்லாம் திரும்பவும் அதே இடத்துல கொண்டு போய் பேஸ்ட் பண்ணிடணும். GTA 3.img சாம் ஃபைலில் எடுத்து ஃபைல்ஸ் TXTB பேஸ்ட் பண்ணிடணும். அவ்வளோதான். அப்புறம் மறக்காமல் சாம் லாஞ்சரில் வந்து மோடிஃபை மோட் அப்புறம் கிளியோ அந்த ரெண்டு செட்டிங்கையும் எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் மோட் ஒர்க் ஆகும். இதுக்கப்புறம் வந்து பட்டன் மோட் போட்டுக்கோங்க. அதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அதையும் இது கூட போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் கார் பேக் லைட்டு 2DX லைட் எஃபெக்ட் இந்த மாதிரி கொஞ்சம் கிளியோ ஃபைல்ஸ்லாம் இருக்குது. அது வந்து என்னோடய டிஸ்கார்ட் சர்வரில் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அது வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, சர்வரில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு கிளியோ SA அந்த ஃபோல்டருக்குள்ளே கொண்டு போய் பேஸ்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். டிஸ்பிளே செட்டிங்ஸில் வந்து விஷுவல் எஃபெக்ட் வந்து மேக்ஸில் வச்சுக்கோங்க. பிரைட்னஸ் 70-75 சம்திங். ட்ரா டிஸ்டன்ஸ் வந்து அதுவும் ஒரு 70-80 சம்திங் வச்சுக்கோங்க. அப்புறம் கார் ரிஃப்ளெக்ஷன் அது உங்களுக்கு வேணும்னா ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து ஒரு ரோட் டெக்ஸ்சர் மோட் வீடியோ வரும், அதையும் இது கூடவே போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் 5M அனிமேஷன் மோட் அது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அதை வேணால் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் இதெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிராஃபிக்ஸ் மோட் ஃபீல் வரும். என்ன நானே இப்போ பாருங்கள், இஎன்பி மோடு ஸ்கை பாக்ஸ் தனியாக போட்டிருக்கேன், பட்டன்ஸ் தனியாக போட்டிருக்கேன், அப்புறம் கார் அண்ட் பைக் மோட் தனியாக போட்டிருக்கேன், ஸ்கின் மோட் தனியாக போட்டிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு கிராஷ் வந்து கம்மியாக தான் இருக்கும். இந்த மாதிரி உங்கள் மொபைலுக்கு செட் ஆகிற மாதிரி மோட்ஸ் போட்டுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.